அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு, எடப்பாடி பழனிசாமி பேச இருக்காரு, புதிய திட்டங்களும் வகுப்பார் நினைக்கிறீங்களா? அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்ப நிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி நடந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை முனை போட்டிகள் நடந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சாக்குப்போக்கு சொல்றதுக்காக வெளியிட்டிருக்க நயினார் நாகேந்திரன் இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார். எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். கூட்டணியை இழுத்து பிடிச்சி வைக்கிறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார். இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை. அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை அல்ல. அங்கே அந்த ஜமாத்து மேலே சிக்கந்தர் மலை இருக்கிறது. அதில் தற்கால வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான். எனவே அதில் அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது. திருப்பரங்குன்ற பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம், RSSோடு சேர்ந்து போட்ட திட்டம், அது அன்றைக்கு தோல்வியடைந்து விட்டது. தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும். முறையிலான வக்கீல்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துறை அமைச்சர் நீதித்துறை அமைச்சரா முறைக்கு என்ன நடவடிக்கை? இந்த இ-ஃபைலிங் முறை என்பது விரைந்து அந்த ஃபைலை பண்ண முடியும் என்பதற்காகவும் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அது ஃபைல் செய்ய முடியும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இ-ஃபைலிங் இப்படித்தான் வந்திருக்கு. நீதிமன்ற விசாரணைகள் கூட காணொலி காட்சி மூலமாக நடக்கிறது. எனவே அந்த இ-ஃபைலிங் முறையிலே தாமதம் எதுவும் இருப்பதற்கான காரணங்கள் இருந்தால் அதை கண்டறிந்து அந்த தாமதத்தை நீக்குவதற்கான வழியை அரசு செய்யும். அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளிலே குறிப்பிடுவது என்பது தவறாகும். இது நீதிமன்றம் அவர் வழக்கறிஞர்களுக்கு இ-ஃபைலிங் முறையை கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறுக்கிட்டு அரசு எந்த விதமான கருத்துக்களையும் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் கொண்டு வராங்க. அரசு ஊழியர்கள் பலரும் தேர்தலுக்கு முன்னாடி போராட்டம் ஈடுபட்டு வராங்க. இது ஒரு நெருக்கடியாக எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது. எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும். நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பார்த்து தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தொடரும். திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சு ஜனவரிக்கு பிறகு மெகா கூட்டணி அமைக்கின்றாங்க. எப்படி பார்க்கணும்? அதிமுகவால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. எங்களுடைய கூட்டணியிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. இப்ப காலங்கள் மாறுகிறது, அரசியல் எதிரிகள் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளை நம்ம பார்க்கிறோமா? நாங்கள் அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளையோ எதையுமே பார்க்கவில்லை. அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோம். புதிதாக வந்தவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் பழுத்த மரத்துல தாங்க கல்லடிப்படும்.
அதுபோல எல்லாரும் எங்களை நோக்கி வந்தா தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும், பேச முடியும். திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எதுவும் திரும்பி பார்ப்பா. அதனாலதான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சார், திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை குழு நியமிச்சிருக்கோம். இதுல வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து நாடக கம்பெனி அது சீக்கிரமே திவாலாகும் சொல்லி நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு சார். நயனா நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனி எல்லாம் பழைய காலத்துல தான் இருந்துச்சு. இப்ப வந்து நாடக கம்பெனிக்கு எல்லாம் போட்டா, வள்ளி திருமணம் போட்டா யாரும் போறதில்ல. அதெல்லாம் அவருக்கு தெரியல. தூக்கத்தில் இருந்துட்டு இப்பதான் முழிச்சிருக்காரு. தலைவர் பதவி வந்தவுடன் முழித்துக் கொண்டிருப்பவர் தான் பார்த்த வள்ளி திருமணம் நாடகங்களையும் மற்ற நாடகங்களையும் நினைச்சுக்கிட்டு விடிய விடிய நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமாக இது நாடக கம்பெனி அல்ல, களைவதும் அல்ல. இது நல்ல திட்டங்களை, நல்ல அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தருகிற தேர்தல் அறிக்கை குழு தான் இந்த குழு. நல்ல திட்டங்களை நிச்சயமாக திமுக அரசு தமிழ்நாடு பழைய நீக்க வேண்டிய காரணம் சொல்லி சீமான் கேள்வி கேட்டிருக்காரு சார். திமுக அரசு தமிழ்நாடு வந்து நீக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு சீமான் கேள்வி. அரசு போக்குவரத்து பேர் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இருக்கு.